மாற்றத்தை தேடிய மணிக்கல். ஒரு சிறிய கிராமத்தில் மணிக்கல் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, உழைப்பாளி, ஆனால் மனதில் எப்போதும் ஒரு வருத்தம். என் வாழ்க்கை ஏன் இப்படியே இருக்கிறது? எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றமில்லை என்று தினமும் நினைத்து கொண்டே இருப்பான். ஒருநாள் அவன் கிராமத்துக்கு அருகிலுள்ள மலைக்குச் சென்றான். அங்கு ஒரு பெரிய சாது மரத்தினடியில் அமைதியாக அமர்ந்திருந்தார். மணிக்கல் சாது அருகே சென்று, சாமி, என் வாழ்க்கை முழுக்க போராட்டம்தான், நான் என்ன தவறு செய்கிறேன் என்று கேட்டான். சாது சிரித்துக்கொண்டு, நாளை காலை இங்கே வா, அப்போதுதான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்றார். மணிக்கல் குழப்பத்துடன் வீட்டிற்கு திரும்பினான். அடுத்த நாள் காலை சாது மணிக்கல்லை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு 2 கற்களை எடுத்து காட்டினார். ஒன்று நீண்ட நாட்களாக ஆற்றில் உருண்டு மிருதுவாக மின்னும் கல். மற்றொன்று ஓரத்தில் கிடந்த கரடுமுரடான கல். சாது கேட்டார், இந்த 2இல் எது அழகாக இருக்கிறது? மணிக்கல் உடனே, இந்த மின்னும் கல்தான் என்றான். சாது மீண்டும் கேட்டார், ஆனால் இந்த கல் இப்படியாக என்ன செய்தது தெரியுமா? மணிக்கல் தலையாட்டினான். சாது சொன்னார், இந்த கல் 1000 நாட்கள் தண்ணீரின் ஓட்டத்தில் அடிபட்டது, காயப்பட்டது, உருண்டது, பொறுத்தது. ஆனால் அது ஓடையை குறை சொல்லவில்லை. அதனால்தான் இன்று இவ்வளவு அழகாக மாறியுள்ளது. பின்னர் கரடுமுரடான கல்லை காட்டி, இதோ இதை பார், எந்த வலியும் இல்லை, எந்த சவாலும் இல்லை, ஆனால் வளர்ச்சியும் இல்லை என்றார். அந்த வார்த்தைகள் மணிக்கலின் மனதில் ஆழமாக பதிந்தன. சாது இறுதியாக சொன்னார், வாழ்க்கையின் பிரச்சினைகள் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வடிவமைக்கத்தான் வருகிறது. நீ எதிர்க்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை இன்னும் மதிப்புமிக்கவனாக்கும். அன்று முதல் மணிக்கல் தனது எண்ணங்களை மாற்றினான். பிரச்சினை வந்தால் ஏன் எனக்கு என்று கேட்காமல், இதில் நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டான். நாட்கள் சென்றன. அவன் வாழ்க்கையும் மெதுவாக மாறத் தொடங்கியது. அதே சூழ்நிலைதான், ஆனால் மாற்றம் ஏற்பட்டது அவன் மனதில். சிந்தனை: வாழ்க்கையில் அமைதியில்லாத நேரங்கள்தான் நம்மை மின்னும் மணிக்கல்லாக மாற்றும் தருணங்கள். பிரச்சினைகளை சாபமாக அல்ல, பாடமாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை தானாகவே மாறும்.